ஹாய் கைஸ் ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டில் பார்த்து எத்தனை நான் உங்களால் பார்த்து நான் ரொம்ப நாள் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது முன்னாடி வந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் உடனே தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்னோ பிளக்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்னோ மேலே எடுப்பேன்டா. ஸ்னோக்கே ஸ்னோ தான்டா, முள்ளால் தான் இருப்பாங்க. தெரியாது இருக்கும் கொஞ்சம் மேலே பூச்செடி போடலாம் டைடா மண்ட கலையம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால என்ன பண்ணுறது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கேன். கருத்தடிச்சு யாருக்கிட்ட எங்கே கிட்ட இன்றைக்கி வந்து லேட்டாக வந்து கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அது என்னது கடைசியாக வந்து நல்ல லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஒரு புது நல்ல பெரிய 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 ப்ராஜெக்ட். எல்லா வாட்டி இதே கூட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சொன்னேன், மேட்சில் பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னேன். இது அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் இல்லை, அதுவே பெருசு சொல்கிற வளர்றேன். இப்போ வந்து அந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு வித்தியாசமாக நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது போக அதில் சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்லையும் இதுலேயே நான் இதெல்லாம் பண்ணி அது ஒரே டேஷனில் 3 காம்படிஷன் காட்டுது. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் போய் டெசர்ட்டு பேண்ட்லேண்ட்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் பாருங்க. அதுக்கான ஆதாரமும் தரேன். இப்போ இது என்னது டெசர்ட் வில்லேஜ் அந்த ரைட் வில்லேஜ் அப்புறம் பேண்ட்லேண்ட். இது வந்து நம்ம ஃபார்ம் ஏரியா, அந்த மாப் ஃபார்மில் இருக்கலாம். நீங்கள் போய் அங்கே போய்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் லாகிங் டேஸ் இப்படிக்கா போய் விட்டு கரெக்டாக போடுறா. ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். பங்கு விளாண்டாத எனக்கே உண்டுல சாம்பார் லாகிங்கிற மாதிரி ஐயோ பரவாயில்லடா விட்டுக்கடா டே. தெய்வமே 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 எங்கே இருக்கேன் தெய்வங்களா தெய்வம் ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயோ போல சரியான ஏரியாக்கெலாம் வரல. ஐயோ ஐயா இந்த ஏரியாவா விட்டுடா. இந்த இடத்துல காடியெல்லாம் சம்மன் பண்ணி வச்சுருக்கேன். டேடா விட்றா எங்கேயா விட்றா வண்டியை எங்கே போனா இந்த நம்ம வேறு ஆகஸ்ட் வேறு வருது. ஐயோ பங்கு ஐயோ கைஸ் இதெல்லாம் வேறு வருது. ஐயோ நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேனே கைஸ். ஆகஸ்ட் 15 வேறு வருது. ஏற்கனவே இந்த செலிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நான் எங்கே போகிறேன்னு தெரியலடா. கொஞ்சம் இந்த தான்டா இது எப்படி நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே வந்துட்டேன். டிங் 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 அப்படியே போடா போயிடுறா. ஒன்றாண்டா எங்கே என்னடா ஏரியா அது? இரு நில்லு அயன் குளமா மண்ணிடுங்களா இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க தப்பான எடுத்து இது பண்ணிட்டாங்க மண்ணிடுங்க. அப்படியே போவாங்க இந்த ஏரியா இந்த நல்ல ஒரு மலை இருக்கு. இருடா காட்டு வரோம் காட்டு வரோம். ஸ்டாச்சு உனக்கு ஒரு வனம் எப்படி தம்சுப்பை காமிச்சிருக்கேன். தம்சுக்கிறேன் டிஸ்ட் பம்பா ஏதோ பம்பு. இங்கே இந்த இடத்துல ஒரு லேண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம ட்ரைடன் இருக்கேன் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ரெடி பண்ணியா சாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறையா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 மாதம் ஆச்சு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் பெரிய ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தால நிறைய சொன்னல என்னென்னமோ சொன்னல. அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்தேன் எல்லாம் பார்த்துட்டேனே. இந்த ராக்கெட் கொலாப்ஸ் பண்ணி விட்டுச்சு இல்லை இந்த வேர்ல்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுச்சுனேன். என்ன பண்ணும் பெரிய ப்ராஜெக்ட் சொல்லிடுறேன். அப்புறம் நிறையா ரூட்லாம் அங்கே அது கடைசியாக காட்டுறேன். முதல்ல அதுக்கான ப்ரூஃபு. அப்புறம் நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னேனே போடா அம்மா அடிக்கணும். இந்த இடத்துல அந்த பெரிய ப்ராஜெக்ட் ஓடி இருக்கு. நான்லாம் ஏறினவே கோளாரா கொண்டு போய் இப்படிலாம் பண்ணாதீங்களா தப்புடா தம்பிங்களா தப்பு மேலே ஏற்று இரு நான் இது லேண்ட்லாம் கட்டலான்னு இருந்தேன். பட் என் சூழ்நிலைகள் மேலே கொண்டு போடா தெய்வமே மேலடா மண்டேனக்கா எல்லாம் போகல கிடையாதுடா. கைஸ் ஃபோன் என்னமோ வேலை வந்து கண்டிக்காதீங்க. இருக்காடா அம்மா ஜஸ்ட் மிஸ் சதறி இருப்பேன். இதில் வந்து சாகிச்சான். இன்னைக்கு சாவான்னு நான் வீட்டுக்கு போகிறதில்ல. அது மட்டும் எனக்கு அப்படியே ஐயோ யார் வழங்கும் காடுறா கம்மன் ஆஹா செலுத்தா பாருங்க. இருடா செத்தாண்டா பேரு பற்றி எங்கிட்ட ஓடுறா எங்கடா என் மேன்ஷனே அண்ணேங்களா மேன்ஷனுங்களா இப்படிங்களா அண்ணன் ஏற்கனவே பண்ண முடியா. அப்படியே பொட்டாட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுருணும். சரியா அப்படியே இறக்கி விட்பாங்க. அலங்குண்டா பொட்டாட்டா இறக்கி விட்றான் தான் சொன்னேன். அந்த யூஸ் பண்ணி எடுத்துக்கோம். இந்த டெஸ்ட் ஒன்றும் இல்லை ஏன்டா ஃபுட்டும் இல்லை வழங்குண்டா. ரைட்டு இன்னைக்கு கன்ஃபார்மு ஆடு மாடு வாடி ஒரு ஏன்னா நான் இப்போ உனக்கு ஒல்லா போகிறேன். இந்த வீடு இதோட இப்படியே முடிச்சிட மாட்டேங்க. ஐயா இருறா வராங்க சுத்தமாக இல்லை சாப்பிட்டாதான் இதான் பண்ணிக்கிறீங்கடா உங்களுக்கு இன்னைக்கு வயிற்றுக்கு பண்ணிக்கிறீங்கடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ 2 கொடுத்துக்கலாம் இல்லை 5 கொடுத்துக்கலாம் பரவாயில்லடா நல்ல பையன். என்னடா சீக்கிரம் சாப்பிட்றா ஹெல்த்தை ஏற்றே. கடைசியில் நான் வீக்கெண்ட் கட்டுறதாக முடிவில் இருந்தேன். அப்புறம் அந்த வீக்கெண்ட் பண்ணுறதுல என்னமா ஆச்சு அந்த வீடியோ வர நான் எவ்வளோ எடுக்க முடியா. ஐயோ ஆஹா இப்படி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டராங்க அங்கே பக்கத்தில் இன்னும் அது எங்கே ஒரு பறந்து வருது. யாய் மாடே ஓடாதே. ஐயோ நைட் ஆகுது இல்லை எனக்கு இந்த சோறு போதும் எனக்கு சோறு போட்டு நன்றிடா பண்ணிக்குட்டி. ஏன்னா அதுக்குள்ள பண்ணிக்கிட்டே ஏன்டா 1 ஸ்டாக் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுடா. ஆனால் பாருங்களா ராக்கெட்டை பார்த்தீங்களா வர ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களே 1 ஸ்டாக் இருந்துச்சு. பாய் பிள்ளைங்க. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறேன். தூங்குறது முன்னாடி வெயிட் உங்களுக்கு வந்து இப்போ பெரிய பார்த்துட்டு காமிச்சேன். ஒரு இங்கே லைன் தெரிஞ்சில நீங்களே பார்த்தீங்களா லைன் அந்த லைன் அப்படி என்ன பட்ட பெரிய லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லைன். அது வெறும் பார்டர் உள்ளே நம்ம கட்ட போகிறோம். அது அப்படி எதுக்காக லைன் போட்டுருக்கேன்னா இந்த லைன் எதுக்காக போட்டுருக்கேன்னா நான் வாங்கிட்டேனே பிளாக் கம்ப்யூட்டராங்க. ஐயோ கோஸ்டா ஓகே
இந்த பிளாக்ஸ் ஐயோ இதை மென்ஷன் பண்ணலாம் இல்லை ஓகே பண்ணி வச்சுக்கேன் 160 கேஸ் 160 பிளாக்ஸ் கேஸ் அந்த ஒவ்வொரு பிளாக் இருக்குல்ல லென்த்து இது என்ன 50 பிளாக் 40 பிளாக் தான் இந்த மேன்ஷனு அது 160 பிளாக்ஸ் கேஸ் 160 கரெக்டாக 160 நான் மார்க் பண்ணிலாம் போட்டு வச்சுருக்கேன்ல 160 × 160 ஸ்கொயர் அதான் பிளாக் ஓகேவா அது வந்து நான் ப்ளூ ஆரஞ்சு பிரிண்ட் அது வந்து உங்களுக்கு காப்பறேன் வாய் கொள்ளாது கைஸ் அதனால லைக் ஷேர் பண்ணுங்க சரியா போயிடலாம் வாய் கொள்ளாது வாய் கொள்ளாதா ஆமாம் வாய் கொள்ளாதே காப்பாற்றுங்க கைஸ் யாராவது இப்போ வந்து தூங்கிட்டேன்டா இப்போதைக்கு நான் போய் கைஸ் இதான் அந்த ஆரஞ்சு பிரிண்ட்டு படைக்கிறது போகிறேன் ஓகே திருப்பியாச்சு இதுதான் அந்த ஆரஞ்சு பிரிண்ட்டு ப்ளூ பிரிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம லோகோ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறனால ஆரஞ்சு பிரிண்ட் ஆகிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் ஆரம்பு பண்ணேன் பட் ஒன்றும் புரியல இல்லை ஒன்றா வரைஞ்சி வேறு வச்சிருக்கிறேன் வரைஞ்சி வச்சது பார்த்தீங்கன்னா ஒன்றும் சுத்தமாக முடியாது இருட்டில் எடுத்ததில் ஒன்றும் தெரியல 160 பிளாக் போட்டுருக்கா ஒரு ஸ்கொயரு அந்த ஒயர்ஸ் அது பீக்கன் மாதிரி 9 பிளாக் இருக்குதா இந்த பாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 இருக்கே அந்த நம்பருக்கு ஃபுல்லாக வெளியே அதுக்கும் லைன் இருக்குதா இதை தான் சொல்கிறேன் இந்த 1 அதெல்லாம் காட்டலாம் இதை தான் சொல்லிருக்கேன் அதுதான் 160 போட்டுருக்கேன் பாருங்க மேலே தலையெழுத்துங்கிற மாதிரி மேலே போட்டு வச்சுருக்கேன் சைடில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க 160 பிளாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்பர் என்னதுன்னா எஸ்ஏ நான் இல்லையே ஐயோ சாண்டா இல்லை ஸ்லாபா இல்லையே அதாவது ஆமாம் சாண்டு தான் எஸ் நான் வந்து ஸ்டார்ட் ஃபோன் பண்ணேன் சாண்டு ஃபஸ்ட் ஒன் சாண்டு செகண்ட் வந்து ஸ்மூத் ஸ்டோன் இருக்குல்ல அதை ஸ்மூத் பிரிக்குன்னு போட்டேன் ஐஸ் அப்புறம் தேர்டில் இருக்குது ஐஸுங்கிறது ஐஸ் தான் ஐஸ்னா போட்டுலாம் அந்த கண்ணில் இந்த ஐஸ் கட்டி வாயில் போட்டு திருப்போமே அதான் ஐஸ் கட்டி கீழே 5ஆம் நம்பர் தெரியுதா இந்த 5ஆம் நம்பர் வந்து இப்படி காமிக்கிறேன் இந்த 5ஆம் நம்பருங்கிறது வந்து டிடிங்கிறது டீப் லைட் அதான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து வீடினா வுட்டு காண்டி 4ஆம் நம்பர் வுட்டு 6ஆம் நம்பர் கேஸ் அவன் ஒருத்தன் அவனை திரும்பிடான் ஓகே ஐயோ இங்கே வந்து மாட்டிட்டேனே எதுவும் நிறுத்தினேன் தெரியலையே பிஆருங்கிறது பேலண்டு டிஎஸ்ங்கிறது தெரியலையே ஐயோ மறந்து போயிட்டேன் கேஸ் இதுதான் ஷார்ட் அவங்க போடுறது ஜிபிங்கிறது தான் கட்டையாக சொல்கிறேன் கேஸ் மறந்துட்டேன் சாரி ஜிபிங்கிறது கிரேவலோ இல்லை கிரேவல்லாம் நான் கட்டுறதுக்கால மறந்துட்டேன் டிஎஸ்ங்கிறது டேட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டிஎஸ் டேட்டு தான் 7 தலை சாரி டேட்டு ஐயோ அப்புறம் நடுவில் 5 கோலம் போட்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் 5 வீக்கெண்ட்ஸ் அப்புறம் சைட்லேயே ஒரு இதெல்லாம் போட்டுக்கிறேன் இதான் ஒரு வந்து பிளாக் 1 2 போட்டுக்கல அது ஒரு பிரமிட் தான் கேஸ் மொத்தம் 6 பிரமிடா 6 பிரமிட் வந்து கட்ட போகிறேன் கேஸ் இதான் அந்த பெரிய ப்ராஜெக்ட் ஒரு பிரமிடுக்கு 40 × 40 பிளாக் அவுட்லெட் ஓகே வயசு தான் அப்புறம் அந்த இதுக்குள்ளே 2 வீடு வில்லேஜஸ்க்கு ஒரு வீட்டில் 4 பேர் தங்குற மாதிரி பெரிய வீடு ஓகே வயசு பிசினா என்னன்னா மறந்துட்டேன் 32 எதுவும் மாட்டேன் கேஸ் ஹெச்யூவா 16 ஐயோ நிறைய மறந்து போகிறேன்னு பிஜிங்கிறது வில்லேஜர் பீடிங்கிறது அந்த பீடியில் சிகரெட் எல்லாம் கிடையாது ஸ்மோக்கிங் கேஸ் கேன்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க தப்பு அது வந்து பெட்டு அதான் ஷாப் அந்த பீடிங் போட்டேன் பெட்டு தான் கேஸ் பிசிங்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் தூங்குற பெட்டுங்களா அந்த பெட்டு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு அந்த பிசிங்கிறது மறந்துட்டேன் இங்கே போட்டுருக்கேன் பாருங்க பீகான் கரெக்டான்றா பீகான் தான்றா மண்டே பீகான் தான்றா ஆமாம் கேஸ் உள்ளே வந்து ஒரு பீக்கன் கட்ட போதில்ல இந்த பிரமிட் கட்டணும் தெரியுமா பிரமிட்குள்ள 2 வில்லேஜ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த 2 வில்லேஜ் சென்டரில் வந்து 4 பீக்கன்ஸ் இருக்கும் தெரியுமா அட்டாச்சு அந்த பீக்கன் தான் கட்ட போகிறேன் பிளான் அப்புறம் இந்த பிசிங் தான் பீக்கன் 32 பீக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது வருது ஹெச்யூ தான் என்னன்னு போடல எனக்கு ஒன்று வரும் இந்த பீக்கனுக்கு வந்து நகை ஸ்டார்ட் ஆகல அது தலைவர் நம்ம எண்டுக்கு போய் அந்த மண்டையை போட்டுக்கலாம் அடிச்சு ஹெச்யூ தான் எனக்கு என்ன நான் வர படிக்குது ஹெச்யூ என்ன கோட் குழந்தைன்னு வார்த்தல அது ஒன்று 16 ஹெச்யூ ரொம்ப யோசிச்சு கேட்குறான் இல்லையா டைம் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஹெச்யூங்கிறது என்னன்னு தெரில விட்டுருவோம் இப்போ ஜிபியும் ஹெச்யூவும் என்ன தெரில அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே வாகேஷ் இதான் அந்த ஆரஞ்சு பண்ணிட்டு நம்ம ப்ளூ பண்ணிக்கிற மாதிரி ஆரஞ்சு பண்ணிட்டு ஓகே வாகேஷ் உனக்கு நம்ம பில்டு கட்ட வேண்டியதான் பில்டு வந்து இன்னைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணது பெருசாக போயிடுச்சு ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து வாட்டர் போட்டஸில் ரோடு போட்டுருவோம் ரோடு அரவாசி முடிச்சிருக்கேன் நான் வந்துட்டேன் ரோடு போட்டது கான்ஃபிடென்ட்னால போய் கட்டேன் நைட் ஆகுது பகலில் இருக்கேன் இப்போ ஹெல்த் குறைச்சி விட்றாதீங்களா எனக்கு ஃபுல்லாக வேறு இருக்குது ரோடே ஆகாது அவ்வளோ பெரிய இது அதோ 4 வாசி ரோடு போட்டு முடிச்சுருக்கேன் இதான் ரோடு இதோ இதாச்சும் ஒரு இருக்கும் ஒரு டெம்பிள் டெம்பிள்னு வச்சுக்கோங்க ஒரு டெம்பிள் இதாச்சும் இருக்கும் 40 அங்கங்கே போய்ட்டு போட்டு வச்சுருக்காங்க இத்தனை போய்ட்டு போட்டதே ஒரு இந்த வீட்டுக்கு போக மாட்டேன் இதோ ரோடு தான் போட்டு வச்சுருக்கேன் 4 வாசி ரோடு தான் போட்டு வச்சுருக்கேன் ஆஹா ஓடுறா பீப்பில் ஓடுறான்னு பார்ப்பான் பார்த்தா சவுண்ட் தெரியும் வரணும் ஓடுறதுக்கு ரொம்ப நேரம் கேட்டேன் நல்லா குடு ஓடு ஓடுற நல்லா நான் என்னதான் பிளான் பண்ணேன்னா இந்த இடத்த ஃப்ளாட் ஆக்கிடுவோம் அப்போலாம் பிளான் பண்ணி கடைசியில் பார்த்தா ஐடியா போச்சு நாங்கள் டைடன்
இந்த இம்ப்ளைங் இருக்கிறதுனால நம்ம இது பண்ணாங்க வருது அப்படிங்கப்பா அது பூர்வமாக போட்டால் வருதே அதுதா ஐயோ வந்து ஒரு சீக்கிரம் பயந்துடுச்சு அவ்வளோ தூரம் போனால் தான் அந்த இடத்துல ஃபார்ம் தான் இருக்கு எல்லாம் நம்ம பையன் தான் அப்புறம் நம்மளுக்கு அயன் ஃபார்ம் வந்துச்சு கைஸ் வந்துச்சுன்னா ஒர்க் பண்ண வச்சுட்டோம் நாமளும் நிறைய ஃபார்ம் கட்டினேன் எதுவும் போய் காட்டுற இடத்துல நம்ம ஃபார்ம் விளாண்டுட்டா தம்பி லோடிங் ஸ்ப்ரேன் ப்ளீஸ் கமான் அவன் டாப்ல இதோ இதான் நம்ம ஐயோ லாவா டே விட்டுறாங்க லாவாக்குள்ளாரு பாரு இங்கே விட்டான் அப்புறம் நம்ம சுகர் கேன் ஃபார்மே நான் நிறையா பெருசாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் திஸ் இஸ் நான் ஒரு ஃபார்ம் பண்ணல அது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் காமிச்சது போக நிறைய பண்ண நினைக்கிறேன் இல்லை காமிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன் நான் அவங்கள அப்புறம் டைமண்ட் ஒன்றும் எடுத்து வைக்கணும் இல்லை நோட்ஸ் ஒன்று இருக்குங்க இதையும் உடைக்கணும் ஓ எவ்வளோ நினைக்கிறேன் அப்புறம் இந்த இதுவே நான் நிறைய 4 வாட்டி என்னமோ ரீபில்ட் பண்ணேன் ட்ரை பண்ண கைஸ் ஒர்க்கே ஆகலை இது ஒர்க் ஆகலை அப்படிங்க இந்த இடத்துல வீக்கெண்டில் கட்டிடுங்க ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான் மாண்டையன் ஏய் இங்கே ஏதோ ஒரு ஃபார்ம் கட்டிட்டு நினைக்கிறேன் இங்கே இல்லை இங்கேயோ இங்கே இல்லை இங்கே கட்டின கைஸ் ஒன்றா ஃபார்மே ஏய் இங்கே அங்கே ஒரு ஃபார்ம் கட்டிடுறேன் கட்டேன் இங்கே கிடக்கு இங்கே ஒரு ஃபார்மா இங்கே ஒரு ஃபார்ம் கட்டினேன் அயன் ஃபார்ம் பட் அது ஒட்டலை இந்த இது பாருங்க ஒன்று என்னவோ இது ஒன்றா அப்புறம் இது 5 6 7 இருங்க 7 ஃபார்ம் நான் கட்டியிருக்கிறேன் ஒர்க்கே ஆகலை வாங்க இப்போ வந்து ஐயோ எங்கே போகணும்டா அது வழி வர மாட்டேனே கரெக்டாக போகணும்டா இங்கே குழந்தை இருந்து போயிடாது இப்படி தான் போகணும் கடல் வந்து ஒரு டே வரணும் ஆஹா வந்துட்டான் டே பைப்பில் இதானா இப்படியா இப்படி தான் நினைக்கிறேன் கைஸ் தம்பி கரெக்டாக கொண்டு போய் விட்டுறணும் ரைட்ரா எனக்கு நீ சங்கு முடிவாயிடுச்சா டே இப்படி தூடுறா வண்டியா இப்போ ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் இப்படி தான் இல்லை இப்படி அப்படி போகணும் இப்படி தான் கடந்து போகணும் இதுதானா ஏறா ஒரு ஓட்ட தூரா மை அப்படியே தரையை ஒரு தோடு போட்டு வந்தேன் சரிம்மா கைஸ் இல்லைடா அப்படிக்கா போடா கைஸ் சரிங்க அந்த ஐஃபோன் போயிட்டு கண்டி கொண்டுமா போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஏய் படுத்தாதீங்களா எவ்வளோ வேண்டாம் போதும் போடுவான் ஒரு மனுஷன் அந்த ஐஃபோன் தான் ஒட்டுது கைஸ் அயன்ஸு தக்காளி தாறுமாறாக வருது ஆட்டோமேட்டிக் வேறு சும்மா சொல்லவா வேணாம் தக்காளி தந்துக்கிட்டே இருக்கான் இல்லை நம்ம இந்த ஃபார்ம் சொல்லவா செய்யணும் தந்துக்கிட்டே இருக்குது கொடுத்து வரான் கேட்க வருது ஒன்றும் புரியல எனக்கு புரியல வாடா கிரீப்பர்ஸ்லாம் நிறைய வராங்க இந்த ஃபார்மையும் அப்புறம் நான் இது காட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதையும் போய் காட்டுறேன் என்னது இந்த ப்ரூஃப் நான் டெஸ்ட் நிறைய சுற்றி பார்த்தேன் அதில் ப்ரூஃப் காட்டுறேன் வந்துட்டேன் இது ஒரு வந்து இந்த வில்லேஜ் என்னாச்சுன்னா அப்படியே ஸ்பாயில் ஆகிட்டு இருந்துச்சு வில்லேஜர்ஸ் இருந்தாங்க கொஞ்சமாக அழிஞ்சிட்டு கிடந்துச்சு வேறு நாசமாக போயிட்டு போய் நான் உடல கொஞ்சம் ரெடி பண்ண பார்த்தேன் அப்படியா ஏண்டா ஞாபகம் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நமக்கு ஆயிரத்துக்கு வேலை இருக்குது வேலையெல்லாம் பார்த்துட்டு முடியாதுன்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த பார்க்குறதுக்கே மாசாக இருந்துச்சு சுற்றியும் பார்த்தீங்களா அப்படியே வயசு கேவலாக இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏதோ ஷேடர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி நைட் நேரமும் நைட் விஷயம் மாசாக இருந்துச்சு அப்புறம் இது அப்புறம் வேர்லேண்டும் இதுவும் அப்படியே கம்பெனி இருந்துச்சு இது வில்லேஜ் தான் அப்புறம் இங்கே ஒரு வில்லேஜ் அப்புறம் லஷ்கேவ் கைஸ் நம்ம கிடைக்க வேலைன்ட்டு பாட்டு பாட்டுருந்தோம் தெரியுமா லஷ்கேவும் கிடச்சிச்சு அது கூட ஒரு 12 ஸ்டாக் டைப்ஸ் என்னமோ கிடச்சிச்சு கைஸ் அப்புறம் கேவி எவ்வளோ பெரிய கேவ் பார்த்தீங்களா இதெல்லாம் கிடச்சிச்சு கைஸ் நிறையா கிடச்சிச்சு அப்புறம் மைண்ட் ஷாஃப்ட்டு முன்னாடியே நிறைய செஸ்ட் ரைஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இது ரவன் அந்த உள்ளே போய் கேவுக்கு காமிச்சினேன் அதோ இதோட மேல் வியூ இது அவ்வளோதான் கைஸ் இதெல்லாம் ப்ரூஃப் தான் இதான் ப்ரூஃப் நான் டெஸ்ட் அந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கேங்கிறான ப்ரூஃப் கைஸ் ஆதாரம் அவ்வளோதான் கைஸ் வீடியோ நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சுத்தமாக வர மாட்டேங்குது வியூஸே போக மாட்டேங்குது கழுகியாக வந்து பாவம் தெரியல ஒரு பச்சை குழந்தைய எவ்வளோ கொடுமைப்படுத்துவீங்க ஒரு குழந்தை தானே ஏன்டா 2 வயசாச்சு எவனா குழந்தைன்னு சொல்லுவானான்னு கேட்காதீங்க நல்லா கண்டுக்கூட ஐயோ